ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சோர்ஸ் பயணங்கள். நான் உங்கள் மோனி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கேரளா சிவப்பரிசி வச்சு சூப்பரான சிவப்பரிசி டேட்ஸ் பொங்கல் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பொங்கல். இந்த பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு கேரளா சிவப்பரிசி எடுத்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கழுவுற தண்ணியை கீழே விட்டுருங்க. செகண்ட் டைம் கழுவுற தண்ணியை அப்படியே வேறு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருங்க. இப்போது இதில் அரிசி ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் சேர்த்து கூட ஊற விட்டுக்கலாம். அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து அதையும் கழுவி அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுருவோம். இப்போ எதுக்காக இந்த அரிசியோட தண்ணி, பருப்போட தண்ணியை நம்ம எடுக்கிறது அப்படின்னா, இதில் நம்ம பொங்கல் வைக்கும்போது அது சூப்பரான டேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த தண்ணியை தனியாக எடுத்து வைக்கிறோம். இப்போது 1 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு கலந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். அதனால 2 கப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. மீதி நம்ம நார்மல் தண்ணியை இதில் சேர்த்துடலாம். ஆறு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. இது கூடவே 3 கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தூள் உப்புனா ஒரு பிஞ்சு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கழுவி வச்சிருந்த அரிசி இதில் சேர்த்துடலாம். கூடவே பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுடலாம். 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது லைட்டாக கரண்டியை வச்சு மசிச்சு விட்டு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப்பு வெல்லத்தை பொடிச்சு அதை எடுத்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஏலக்காய் இடித்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இது நல்லா உருகி வரணும். உருகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே அரிசியில் சேர்த்துடலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மேஷர் இருந்துச்சு அப்படின்னா மேஷரை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. ஏன்னா இதில் அரிசி கொஞ்சம் பெருசாக இருக்கும். மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த பொங்கல் கன்சிஸ்டன்சி வரும். நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா மேஷர் வச்சு மசிச்சு விடுங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 11லேருந்து 12 பேரிச்சம்பழத்தில் கொட்டையை எடுத்துகிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பேரிச்சம்பழம் பாலில் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். அதில் இருக்க அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு போகும். இப்போ நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி பதம் வரணும். இதில் நம்ம ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தோன்னே இந்த பதத்தில் நம்மளுக்கு இருக்கணும். உங்களுக்கு இடையில் அரைக்கும் போது ஏதாவது தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னா பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரைச்ச பேரிச்சம்பழ கலவையை இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு தேங்காயை துருவி அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயை நீங்கள் கட் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. கலக்கும்போது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் அந்த பொங்கல் நல்லா சாப்பிடும்போது நல்லா ஒரு வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 கப்பு பால், கெட்டியான பால், காய்ச்சின பாலாக எடுத்து அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. பால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப்பு கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளித்து கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்தணும். அதில் 8 திராட்சை, 8 முந்திரியை சேர்த்து நல்லா அதை வறுத்து எடுத்துடலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு வறுபட்டுருச்சு. இதை அப்படியே இந்த பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் நேரம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சூப்பரான வாசம் வருது இதிலேருந்து. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதுக்கு மேலே ஒரு சின்ன துண்டாக வெள்ளைத்துண்டு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எதுக்காக இது சேர்க்குறோம் அப்படின்னா இது லாஸ்ட்டாக நம்ம போட்டு இறக்கும்போது அதில் ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். தித்திக்கும் தை திருநாளில் திரும்பும் திசைகள் எல்லாம் திகட்டாத இன்பத்தையும் திகைப்பூட்டு மகிழ்ச்சியையும் நீங்கள் சேமித்து இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள இனிமையான பொங்கலாக இவை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மாற
மனமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.